வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உத்தரகண்ட் மாநிலத்திற்கு பேரிடர் பாதிப்புகளை சரிசெய்ய நிவாரண நிதியாக ரூபாய் 1200 கோடி வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஓசூரில் மின்சுற்று பலகை உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய தாக்கல் செய்த மனுவை ஜூடியஸ் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவவிரத் மகாராஷ்டிர ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரகண்ட் மாநிலத்திற்கு பேரிடர் பாதிப்புகளை சரிசெய்ய நிவாரண நிதியாக ரூபாய் 1200 கோடி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். உத்தரகண்டில் பருவமழையின் தீவிரத்தால் மேகவெடிப்பு, கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகியவற்றால் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக தலைநகர் டேராடூனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தந்தார். அப்போது பேரிடர் பாதிப்புகளை சரி செய்வதற்காக அம்மாநிலத்திற்கு ரூபாய் 1200 கோடி நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இத்துடன் வெள்ளம் மற்றும் பேரிடரால் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அவர் நேரில் சென்று சந்தித்துள்ளார். மேலும் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 இழப்பீடாக வழங்கப்படும் எனவும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களின் மறுவாழ்விற்கு சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டுவது, தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைப்பது, பள்ளிகளை புனரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். ஓசூரில் இன்று மின்சுற்று பலகை உற்பத்தி திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்ஹாட் ஓசூர் தொழில்நுட்ப பூங்காவில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மற்றும் புதிதாக நிறுவியுள்ள மல்டிலேயர் HDI பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுகள் உற்பத்தி திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடியை தொடர்ந்து இன்று ஓசூரில் தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள எல்ஹாட் ஓசூர் தொழில்நுட்ப பூங்காவில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 1100 கோடி முதலீட்டில் 1200 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் அமைக்க உள்ள மல்டிலேயர் HDI பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுகள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். அப்போது கோயம்புத்தூரில் வரும் அக்டோபர் மாதம் 9, 10 ஆகிய தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவரும் DED தேர்வில் 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும். இதில் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் 2 லட்சம் ஆசிரியர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த தீர்ப்பின் எதிரொலியாக தமிழக அரசு அதிகாரிகள் நடத்திய ஆலோசனையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் சிறப்பு DED தேர்வு நடத்தி அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்யலாம் எனவும் பணியாற்றிய அனுபவம் கருதி தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை குறைத்து நிர்ணயிக்கலாம் என முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் DED தேர்வில் ஏற்கனவே தகுதி பெற்று பணிக்காக காத்திருப்பவர்களுக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் சிறப்பு தேர்வு நடத்த கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதனால் தமிழக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்வதுதான் பாதுகாப்பான நடவடிக்கையாக இருக்கும் என ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்தன. இதனையடுத்து ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை டெல்லியில் கூடுதல் தலைமை ஜூடிஷியல் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. டெல்லியில் கூடுதல் தலைமை ஜூடிஷியல் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் விகாஸ் திரிபாத் என்பவர் மனு தாக்கல் செய்தார்.
அதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி 1983ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை பெற்றதாகவும், ஆனால் அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே 1980ஆம் ஆண்டில் டெல்லி தொகுதியின் வாக்காளராக அவரது பெயர் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்று விகாஸ் திரிபாத் கூறினார். இந்த மனு மாஜிஸ்ட்ரேட் வைபவ் சௌரசியா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பவன் நரங், தேர்தல் கமிஷன் தவறை கண்டுபிடித்ததால் தான் கடந்த 1982ஆம் ஆண்டு சோனியா காந்தி பெயரை நீக்கியது தெரியவரும் என்றும், 1983ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை பெற்ற பிறகுதான் மீண்டும் அவரது பெயர் சேர்க்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக மாஜிஸ்ட்ரேட் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த மனு மாஜிஸ்ட்ரேட் வைபவ் சௌரசியா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்காளர் அட்டை விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் சோனியா காந்திக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ளதால் குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவவிரத் மகாராஷ்டிரா ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் அவர் 452 வாக்குகளை பெற்று குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ளார். அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பி சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை பெற்றுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக தேர்வானதால் சிபி ராதாகிருஷ்ணன் தனது மகாராஷ்டிரா ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து குஜராத் ஆளுநருக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவவிரத் மகாராஷ்டிரா ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆச்சாரியா தேவவிரத் முதலில் குஜராத் மாநில ஆளுநராகவும் பின்னர் இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக வலுவாகத்தான் உள்ளது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆரவாரம் கொடுக்கிறார்கள். அவர் மீதுள்ள பொறாமையால் அதிமுகவை பாஜக உடைத்து விட்டதாக கூறுகின்றனர் என மதுரையில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகர் நினைவிடத்திற்கு செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்தார். அதன் பின்னர் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் எனவும், பாஜக என்றைக்குமே மறைந்த தியாகிகளையும் பெரியவர்களையும் வணங்கவும் போற்றவும் எங்களுடைய கடமைகளை செய்து வருகிறோம் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவை பாஜக உடைத்துவிட்டதாக உதயநிதி விமர்சனம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுக வலுவாகத்தான் உள்ளது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆரவாரம் கொடுக்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றும், அவர் மீது ஏற்பட்ட பொறாமையிலேயே இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்றும், அதிமுகவை பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும், நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களை தலைவராக ஏற்றுள்ளோம் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவருடைய தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். எடப்பாடியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனால் மத்திய உள்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. எந்த துணிச்சலை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது வந்து அதாவது இல்லை இப்போ என்னன்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதில் வந்து என்னென்னா அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இது முழுமையான அதில் கருத்து எனக்கு தெரியாது. கடையநல்லூரில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பங்கேற்று இமானுவேல் சேகரனாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில்
சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட அவைத்தலைவர் VP மூர்த்தி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கிட்டுராஜா, மகளிரணி மாவட்ட செயலாளர் சத்ய கலாதீபக், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன், கடையநல்லூர் நகர செயலாளர் MK முருகன், ஒன்றிய செயலாளர்கள் பெரியதுரை, ஜெயக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயரை சூட்டுவது குறித்த எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய போது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக அனைத்து மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உழைக்கக்கூடிய இயக்கம் என்றும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே தேவர் திருமகனாரின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் எனவும், தேவர் பெருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் எனவும், தென் தமிழக மக்களின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லி இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எப்படி போன தேர்தலுக்கு முன்பு 21 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 10.5% அறிவித்து ஏழரைத்தனமாக செய்த அரசியல் தவறு தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 105 சமூகங்கள் பொங்கி எழுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது. சமூக அமைதியை கெடுக்கின்ற அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற்றது. பழனிசாமி இங்கு வரும்பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அந்த கருத்தின் அடிப்படையில் நான் சொன்னதை ஏதோ பழனிசாமி சொன்னதை எதிர்த்து நான் அரசியலுக்காக சொன்னதாக சிலர் தவறாக புரிந்து கொண்டோ அல்லது தூண்டப்பட்டோ செய்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா சமுதாயங்களுக்கும் பொதுவான இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி மக்களின் நலனிலே அக்கறை கொண்ட இயக்கம் இது. அதுபோல எந்த ஒரு சமரசமும் இன்றி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், யார் ஆட்சி செய்தாலும். பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்களின் உயிர் துடிப்பை நமது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டி காப்பதால் உயர்கல்வியை அனைவரும் எளிதாக அடைய முடிவதாக பழனியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கு. செழியன் தெரிவித்தார். பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்ற பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு அறிவியல் கல்லூரியில் தமிழர் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கு. செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மருத்துவம், விளையாட்டுத்துறை, பெண் கல்வி, உயர்கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருவதாகவும், தடுக்கப்பட்ட கல்வி செல்வத்தை, பட்டதாரி என்ற அடையாளத்தை இன்று நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு திராவிட இயக்கங்கள் தான் காரணம் என்று தெரிவித்தார். மேலும் நாட்டிற்கும் மக்களுக்கும் அண்ணா, பெரியார், கலைஞர் ஆற்றிய உயிர் துடிப்பை கட்டி காக்கும் முதலமைச்சராக நமது முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ள காரணத்தால் நாம் அனைவரும் உயர்கல்வியை எளிதாக அடைய முடிவதாக அமைச்சர் கு. செழியன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் கனவு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் உட்பட கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்யாறு அடுத்த பள்ளி கிராமத்தில் உள்ள மேல்நிலை வளாகத்தில் 1,83,00,000 மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பள்ளி கிராமத்தில் உள்ள மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில்
நபார்டு திட்டத்தின் மூலம் 1,83,00,000 மதிப்பீட்டில் 7 புதிய வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள், செய்யாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஞானவேல், ஒப்பந்தக்காரர்கள் கதிரவன், குமரவேல், திமுக நிர்வாகிகள் மணிவண்ணன், ராம்ரவி, ஞானமுருகன், ஆறுமுகம், வெங்கடேசன், நடராஜன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதியாருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய போது தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் ரவி கணேசன் கோரிக்கை விடுத்தார். மகாகவி பாரதியின் 104வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் ரவி கணேசன் கட்சியினருடன் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மகாகவி பாரதியாரின் 104வது நினைவு தினத்தன்று அவருக்கு தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினோம் என்று தெரிவித்தார். மேலும் எண்ணற்ற தேசிய தலைவர்கள், தமிழின தலைவர்கள், தமிழுக்காக உழைத்தவர்களின் சிலைகள் மற்றும் நினைவு இல்லங்கள் முழுமையாக பராமரிக்கப்படாமல் உள்ளது எனவும் அதனை பராமரிக்க நடவடிக்கை வேண்டும் எனவும் பாரதியாருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் எனவும் வரவுள்ள அடுத்த அரசு மேலே ஏறி சென்று பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அந்தணர் வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் ரவி கணேசன் கோரிக்கை விடுத்தார். தமிழினத்தின் தவப்புதல்வன், சுதந்திர போராட்ட தியாகி, தேசிய கவி, எங்கள் இனத்தின் குலக்கொழுந்து, இனம் தந்த தங்கநிகர் சிங்கம் மகாகவி பாரதியின் 104வது நினைவு தினத்தன்று அன்னாருக்கு தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினோம். பாரதியாருக்கு அடுத்த ஆண்டு வரவிருக்கின்ற அரசாங்கம் சிலைக்கு மேலே ஏறி மாலை அணிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வரவிருக்கின்ற அரசை வேண்டுகின்றோம். தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அதே நேரத்தில் பாரதியாருக்கு பாரத ரத்னா விருதினை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சி மத்திய அரசாங்கத்திற்கு வைக்கிறது. திசையின் விலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த போது எங்கள் வீட்டில் உள்ள 12 ஓட்டும் விஜய்க்குதான் என்று பெண் ஒருவர் தெரிவித்தது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி வயிற்றில் புலியை கரைத்து தமிழக வெற்றி கழகத்தின் வயிற்றில் பால் வார்த்ததாக தமிழக வெற்றி கழகத்தினர் உற்சாகமடைந்தனர். நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தங்களது கொள்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறும் பிரச்சாரத்தை இப்போதே தமிழக வெற்றி கழகத்தினர் தொடங்கிவிட்டனர். அப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினரை பார்த்து தங்கள் குடும்பத்தில் உள்ள 12 ஓட்டுகளும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்குதான் என்று பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பெண்ணின் பேச்சு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி வயிற்றில் புலியை கரைத்து தமிழக வெற்றி கழகத்தின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தினர் அறிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் நெல்லை மருத்துவர் அணியை சேர்ந்த கிறிஸ்டோபர், பேரூர் கழக செயலாளர் கில்லி ராஜா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சதீஷ், பேரூர் கழக இணை செயலாளர் குமார், மாவட்ட விவசாய அமைப்பாளர் ஜெகன்ராஜ், இணை அமைப்பாளர்கள் சுரேஷ், இளைஞரணி அமைப்பாளர் சுதன், தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் அசன் முபாரக், மகளிர் அணி அமைப்பாளர் வடிவு, நகர் செயற்குழு உறுப்பினர் ஜெகன், சுபாஷ், நவாஷ், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சியில் இறந்தவர்களின் உடலை தகனம் செய்ய எரிமேடை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சியில் 18க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அட்டுவம்பட்டி, மாட்டுப்பட்டி, பள்ளங்கி, கரும்பாறை போன்ற பகுதிகளில் இறந்தவர்களை அடக்கம் செய்யவும் அவர்களின் உடலை எரிப்பதற்கும் அட்டுவம்பட்டி பகுதியில் சுடுகாடு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுடுகாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே முறையான எரிமேடை, பாதை வசதி, தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் நேற்று மழை பெய்ததால் வயது முதிர்வால் இறந்த சுப்பிரமணி என்பவரின் உடலை எரிக்க முடியாமல் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் எனவும் உடலை தகனம் செய்ய விறகு, டீசல், ஜீனி ஆகியவற்றிற்கு ரூபாய் 50,000 வரை செலவு செய்ததாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் சுடுகாட்டு பகுதியில் தண்ணீர் வசதி இல்லாததால் வாகனங்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு ஈமை காரியங்கள் செய்வதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்.
அட்டுமட்டிக்கும் வாழைக்காட்டு உடைக்கும் இதே சுடுகாடு. இங்கே வந்து எரிமேடை கிடையாது. எரிமேடை இல்லாமல் இங்கே வந்து வெளியில் வச்சு பொது வெளியில் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். நேற்று காலையில் ஒருத்தர் வந்து இங்கே எரிக்கும் போது மழை பெஞ்சு 2 லோடு விறகு மட்டும் 2 லோடு இறக்கியிருக்கோம். அது இல்லாமல் தண்ணி வந்து இங்கே இப்போ அடிகுழாய் இருந்துச்சு. அந்த அடிகுழாயை எடுத்து நாங்கள் வந்து இங்கே பொது மக்களுக்கு வந்து இந்த பாயசக்கடை மக்களுக்கு தண்ணி எடுக்க போகிறோம், அப்போ உங்களுக்கும் இது பண்ணி விட்றோம்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் பிடிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவும் அனுப்பிச்சுட்ருக்கேன். அந்த வீடியோ அனுப்பிச்சதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த தண்ணி அடிக்கிறவங்க ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு வேலி போட்டு இங்கே வந்து குப்பையெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இது சுடுகாடா குப்பைமேடானே எனக்கு தெரியல. இந்த எரிமேடைக்கும் இந்த தண்ணிக்கும் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். கவர்மெண்ட்டு தான் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச காவலர் பயிற்சி மற்றும் பல்வேறு கல்வி நிதியுதவி திட்டங்களை மதுரையில் செயல்படுகின்ற வல்லமை அறக்கட்டளையினர் அறிமுகம் செய்து வைத்து தொடங்கி வைத்துள்ளனர். மதுரை விமான நிலையம் அருகேயுள்ள அம்பேத்கர் பண்பாட்டு மையத்தில் வல்லமை அறக்கட்டளையின் சார்பில் இலவச காவலர் தேர்வு பயிற்சி மையம் தற்போது சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் உதவித்தொகை வழங்கிடும் திட்டம், காவலர் மற்றும் உதவி ஆய்வாளர் இலவச பயிற்சி வழங்கிடும் திட்டம், ஷாடோ கோச்சிங் திட்டம், 1ஆம் ஆண்டு மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கிடும் திட்டம் என பல்வேறு சேவை திட்டங்களை வல்லமை அறக்கட்டளை அறிமுகம் செய்து வைத்துள்ளது. இது தொடர்பாக வல்லமை அறக்கட்டளையின் உமாதேவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வல்லமை அறக்கட்டளை 4 பெண்களால் தொடங்கப்பட்டது எனவும் அறக்கட்டளையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள நல்ல திட்டங்களை உலகிற்கு அறிய செய்யும் வகையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் கல்வி மட்டுமே மனிதனை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்ல முடியும் என்பதால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களை கண்டறிந்து உயர்கல்வி பயில ஏற்பாடு செய்கிறோம் என்றும், காவலர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்காக இலவச பயிற்சி வழங்கி வருகிறோம் என்றும் அறக்கட்டளையின் உமாதேவி தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அடித்தட்டு சமூகத்தில் ஒரு சமுதாய புரட்சியை உருவாகி கொண்டிருக்கும் அமைப்பு தான் வல்லமை அறக்கட்டளை. எங்கள் அறக்கட்டளை எப்போவும் மிகவும் நம்புவது கல்வியே மிகப்பெரிய ஆயுதம். கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்கப்பெற வேண்டும். வாய்ப்பு என்பது ஒருவருக்கு என்னென்னா பொருளாதார நிலையை பொறுத்து வரையறுத்து விடக்கூடாது. வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் எங்கள் வல்லமை அறக்கட்டளையின் கல்வி, பயிற்சி உதவித்தொகைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களின் மூலம் மாணவர்களின் வாழ்க்கையில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் உதவித்தொகைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய 3 திட்டங்களை விவரித்து சொல்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இடையார்பாக்கத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மற்றும் ஸ்டாலின் மருத்துவ திட்ட முகாமில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 220 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும், மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும் இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இடையார்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ்.டி. கருணாநிதி, இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமினை துவக்கி வைத்தனர். முகாமில் இடையார்பாக்கம் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா வழங்குதல், குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குதல், புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்குதல், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து உயிர்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய், இதய நோய், காச நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். முகாமில் பங்கேற்ற இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் பேசினார். அப்போது முதியோர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம், பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்றும், மக்களின் மனதில் நிறைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகின்ற 2026இல் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 220 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் நிக்கோலஸ், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சிவபாதம், திமுக ஒன்றிய துணை செயலாளர் சின்னக்கண்ணு, ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி, மற்றொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து, கணபதி உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
விருத்தாசலம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த மருங்கூர், காவனூர், பவளாங்குடி, கீழப்பாளையூர், கீரனூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகளின் நலனுக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அரசு திறந்து வைத்துள்ளது. இந்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 1 லட்சம் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதனிடையே திறந்த வெளியில் உள்ள நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை குடோனுக்கு எடுத்து செல்லப்பட்டதால் தான் மற்ற விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புள்ள அம்பேத்கர் சிலைக்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தால் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தூய்மை பணியாளர்களின் பணியை தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி சென்னை கொருக்குப்பேட்டையில் கடந்த 8ஆம் தேதி 13 தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புள்ள அம்பேத்கர் சிலைக்கு மனு அளிக்கும் நூதன போராட்டத்தை முன்னெடுத்தனர். அப்போது கோரிக்கை கடிதத்தையும் அம்பேத்கர் சிலையில் சமர்ப்பித்தனர். உடனே விரைந்து வந்த காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அப்போது தாங்கள் அறவழியில் கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை அடக்குமுறையில் நடந்து கொள்வதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சையை அடுத்த குறுங்குளம், மேல்பாதி, தோளகிரிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ திரௌபதியம்மன், ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ முனியாண்டவர் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் வாகுயர்நாடு, குறுங்குளம், மேல்பாதி, தோளகிரிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ திரௌபதியம்மன், ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ முனியாண்டவர் மற்றும் பரிவார மூர்த்திகள் என 5 தெய்வங்கள் வீற்றிருந்து அருள்பாவித்து வருகின்றனர். இக்கோவில்கள் ரூபாய் பல லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் ட்ரோன் மூலம் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஒரே இடத்தில் 5 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி சண்முகபுரத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முகபுரத்தில் தமிழ் இலக்கிய மன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் திருக்கோவில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கமிட்டன. அதனைத் தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் விநாயகருக்கு பால், பழங்கள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருள்களால் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொரநாட்டு கருப்பூரில் அமைந்துள்ள வெள்ளை வேம்பு மகா மாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் திருமஞ்சன வீதியில் அமைந்துள்ள வெள்ளை வேம்பு மகா மாரியம்மன் திருக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலையில் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேம்பு மகா மாரியம்மனுக்கு கற்பூர ஆராதனை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வேம்பு மகா மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே தனது 2வது மனைவி மற்றும் கள்ள காதலனை வெட்டி உயிர் மாய்த்தல் செய்துவிட்டு இருவரின் தலையுடன் கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த மலைக்கோட்டாலம் கிராமத்தில் கருப்பன் மகன் கொளஞ்சி என்பவர் தன்னுடைய இரண்டாவது மனைவி லட்சுமியுடன் வசித்து வந்த நிலையில் கொளஞ்சியின் வீட்டு மொட்டை மாடியில் இருவர் வெட்டப்பட்டு உயிர் மாய்த்தல் செய்யப்பட்டதாகவும் தலையின்றி உடல் மட்டும் கிடப்பதாக வரஞ்சரம் காவல் நிலையத்திற்கு சிலர் தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்தவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொளஞ்சியின் இரண்டாவது மனைவி லட்சுமி என்பதும் அருகே இருக்கும் ஆண் சடலம் அதே கிராமத்தை சேர்ந்த தங்கராசை என்பவரது செல்போனை ஆராய்ந்த போது தெரியவந்துள்ளது. மேலும் தலையுடன் காவல் நிலையத்திற்கு சென்றது லட்சுமியின் கணவர் கொளஞ்சி எனவும் தெரியவந்தது. இதனிடையே கள்ளக்குறிச்சி காவல்துறை அதிகாரிகள் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். உத்தரகண்ட் மாநிலத்திற்கு பேரிடர் பாதிப்புகளை சரி செய்ய நிவாரண நிதியாக ரூபாய் 1200 கோடி வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஓசூரில் மின்சுற்று பலகை உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய தாக்கல் செய்த மனுவை ஜூடியஸ் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவவிரத் மகாராஷ்டிர ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.